மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சென்று தங்கும் கொடநாடு எஸ்டேட் பகுதியில் அந்த பங்களா பகுதியில் விதிகளை மீறி கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது என்றும் அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் 2007ஆம் ஆண்டே அந்த கோத்தகிரி ஊராட்சி மன்ற தலைவர் பெந்தோஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் விசாரணை இப்போது சசிகலாவுக்கு சொந்தமாக உள்ள அதே கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் கோத்தகிரி ஊராட்சி மன்ற தலைவர் ஆய்வு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை நேரில் ஊராட்சி தலைவரான தாம் ஆய்வு செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் பல ஆண்டுகளாக கோரி வந்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் வரையில் அவருக்கு அந்த அனுமதி கிடைக்கவில்லை. விதிகளை மீறிய கட்டிடங்கள் தொடர்பாக எந்த விதமான ஆதாரங்களையும் அவரால் சமர்ப்பிக்க இயலாத சூழ்நிலை நிலவியது. இப்போது ஜெயலலிதா மறைந்துள்ள சூழ்நிலையில் வி.கே. சசிகலாவின் கட்டுப்பாட்டில் கொடநாடு பங்களா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு கொலை கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்து தற்போது அது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கு கோத்தகிரி ஊராட்சி மன்ற தலைவர் பெந்தோஸ் ஆய்வு செய்வதற்கு முதன்முறையாக அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆய்வின் போது பஞ்சாயத்து விதிமுறைகளை மீறி கட்டட விதிமுறைகளை மீறி அந்த எஸ்டேட் பகுதியில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா என்பது என்று அவர் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். அதன் பின்னர் வரம்பு விதிமுறைகள் மற்றும் வரம்புகளை மீறி கட்டுமான பணிகள் அங்கு நடைபெற்றிருந்தால் அவை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் அவர் கோரியிருக்கிறார். அந்த அவரது கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பது உயர்நீதிமன்ற உத்தரவை பொறுத்து தெரிய வரும். பிரவீன்.